ஹலோ காய்ஸ், வெல்கம் டு BS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி. இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கட்டு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயம் நீங்கள் சட்னி தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்திங்கன்னா சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு அதில் கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா சுவையான புதினா சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.